நமதே. இந்த லீவ் டைமில் பசங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நம்ம கண்டுபிடிக்கணும், அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பயிற்சி கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு வீடியோ நான் சொல்லியிருந்தேன். இப்போ அதை விடுத்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வேறு என்னென்ன பண்ணலாம், பசங்களோட ஃபீட்பேக்கை வச்சு நான் தெரிஞ்சுக்கிறது என்னன்னு பார்த்தா, நம்ம சம்பாதிக்கிறோம், பசங்களுக்காக தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம். பேரண்ட்ஸ் என்கிட்ட சொல்லுவாங்க, மேம் அவன் என்ன கேட்கறோம் அதை நான் வாங்கி கொடுத்துருவேன், அவனுக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணுவேன், இது சினிமா போகணும்னு சொன்னால் நான் அவனை கூட்டிகிட்டு போயிடுவேன், இந்த கிளாஸில் சேரணும் அப்படின்னு சொன்னால் உடனே சேர்த்து விட்டுருவேன், எல்லா வேலை நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இருந்தாலும் அவன் எப்போ கொஞ்சம் டல்லாகவே இருக்கான், சொல்கிற பேச்சு கேட்க மாட்டான், அடம் பிடிக்கிறான், இப்படிலாம் எனக்கு வருது, நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறீங்க இல்லையா? ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் திறந்துருச்சுன்னா காலைல போவாங்க, திருப்பி வருவாங்க, சாப்பிடுவாங்க, டியூஷன் போவாங்க, வருவாங்க, சாப்பிடுவாங்க, திருப்பி காலையில ஸ்கூலுக்கு கிளம்புவாங்க. இது ரொட்டீன் லைஃப்பில் அவங்க இருக்கிறாங்க. இந்த லீவ் டேஸில் மட்டும் இல்லாமல் நார்மலாகவே நம்ம ஒரு 10 மினிட்ஸோ 5 மினிட்ஸோ ஸ்கூல் போகும்போது ஸ்கூல் என்னென்ன நடந்ததுன்னு கேட்கலாம். இல்லை இந்த லீவ் டேஸில் என்ன படிச்சிங்க, என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சாப்பிட இன்னைக்கு பண்ணி கொடுத்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, இது மாதிரி ஒரு 5 or 10 மினிட்ஸ் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அவங்க இன்னுமே ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு